ஜாய் கிச்சனில் இன்றைக்கி நான் வந்து மீன் கட்லெட் செய்ய போகிறேன். இதுக்கு நான் வந்து வஞ்சர மீன் எடுத்து நல்லா கழுவிட்டு இட்லி பானையில் நம்ம எப்படி இட்லி வேக வைப்போம் அதே மாதிரி கீழே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மேலே தட்டில் வந்து இந்த மீனில் வந்து கொஞ்சம் உப்பு மஞ்சப்பொடி தடவி ஆவியில் ஒரு 7-8 நிமிஷம் வேக வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி முள்ளெல்லாம் எடுத்து உதுத்து வச்சுருக்கிறேன். நல்லா முள் இல்லாமல் சுத்தமாக பார்த்துக்கோங்க. அதில் உள்ள தோலை எடுத்துகிட்டு அப்படியே நல்லா கையிலவே உதுத்து விட்ருங்க. இந்த மாதிரி உதுத்து நான் வச்சுருக்கிறேன். நான் இன்றைக்கி வஞ்சர மீன் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஊளி மீன் கூட வச்சுக்கலாம். ஊளி மீனும் இதுக்கு நல்லாயிருக்கும். முள் இல்லாத மீனாக பார்த்து எடுத்து நீங்கள் தண்ணியில் ஆவியில் வேக வைக்கல, தண்ணி ஊற்றி வேக வைக்கணும்னா அளவாக தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி உப்பு போட்டு மீனே வேக வச்சு அப்படியே எடுத்துருங்க. அதுக்கு தண்ணிக்கு அளவாக, இல்லைன்னா மீனோட சத்தும் போயிடும், டேஸ்ட்டும் மாறிடும். அதுக்காக தான் நான் வந்து கொஞ்சமாக அதில் உப்பு மஞ்சப்பொடி தடவி ஆவியில் வேக வச்சுருக்கிறேன். இட்லி சட்டியில் மேலே வச்சிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். ஒரு 7-8 நிமிஷத்தில் வெந்துடும். நான் வந்து ஒரு 6 பீஸ் வஞ்சிர மீன், நல்லா பெரிய சைஸாக 6 பீஸ் வஞ்சிர மீனை எடுத்து இந்த மாதிரி வேக வச்சு உதுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு உருளைக்கிழங்கு ஒரு 4 சின்ன சைஸாக இருக்கிறதுனால 4 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். நீங்கள் நல்லா பெருசாக இருந்தால் 2 போதும், மீடியமாக இருந்தால் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இதே வேக வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கடாய் வச்சுருக்கேன். அடுப்பத்தை வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் நல்ல பெரிய வெங்காயம் சின்ன சைஸ் மீடியமாக 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பொடிசாக அதையும் போட்டுடலாம். நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். வெங்காயத்துக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்படி வெங்காயம் வதங்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டால் அந்த வெங்காயம் நம்ம சாப்பிடும்போது நல்லா உப்பு பிடிச்சிட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக கொஞ்சமாக இப்போ நான் வெங்காயத்துக்கு உப்பு போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் 1 நிமிஷம் வதக்கினா போதும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதக்கணும் இல்லை, கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். அடுப்பை கம்மியாக வச்சுக்கோங்க, ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க. காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், இந்த சின்ன ஸ்பூனுக்கு தான் போட்டிருக்கேன். ஜீரகப்பொடி ஒரு ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன். இப்போ இதெல்லாம் வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் இந்த மசாலா எல்லாம் வதங்கட்டும். இது கூட கொஞ்சம் பெப்பர் பொடியும் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள், இப்போ மசாலாவோட பச்சை வாடை போனதும் எடுத்து வச்சுருக்க மீனையும் போட்டுடலாம். அடுப்பு சிம்மில் வச்சே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காரம் உப்பு பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு காரமும் பத்தலை, அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். 1/4 ஸ்பூன் பெப்பர் பொடியும் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ நல்லா வதக்கியாச்சு. நான் இன்றைக்கி வெங்காயம் எல்லாம் வதக்கியிருக்கிறேன். நீங்கள் வதக்காமல் கூட பச்சையாகவும் போட்டுக்கலாம். ஆனால் இப்படி வதக்கி போடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்மளுக்கு சீக்கிரமாக ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கும் சீக்கிரம் ஃப்ரை ஆகிக்கும். எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி போட்டிருக்கிறதுனால ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு பார்க்கலாம். மசாலா வதக்கி வச்சதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. உருளைக்கிழங்கையும் நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா கலந்துட்டு பார்க்கலாம். இப்போ நல்லா மசிச்சு எல்லாம் நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி கட்லெட் ஷேப் கொண்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இன்னொன்று பிடிச்சி காமிக்கிறேன். சைட்லலாம் வெடி போகிறாமல் பார்த்துக்கங்க. இப்போ இந்த மாதிரியே பண்ணிவிட்டு எல்லாம் பார்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா பிடிச்சி வச்சுட்டேன். எனக்கு 15 உருண்டை வந்துச்சு. இப்போ இதை வந்து 2 முட்டையை அடித்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக ப்ரெட் க்ரவுன்ஸ் எடுத்துருக்கிறேன். இது வந்து ப்ரெட்டு வந்து நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கோங்க. அப்படி ப்ரெட்டு இல்லைன்னா ரஸ்க்கு தூளும் கூட ரஸ்க்கை மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி கூட வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட ப்ரெட் இருந்ததுன்னா 2 நாள் சாப்பிட்டுட்டு மீதி இருக்கும்போது இந்த மாதிரி மிக்சியில் பொடி பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்ம இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு ஈஸியாக கிடைக்கும். நான் ஏற்கனவே ப்ரெட்டை தான் பொடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அதை தான் இப்போ எடுத்துருக்கிறேன். இப்போ இதை எடுத்து நான் சின்ன சின்ன இதாக போட்டிருக்கேன். நீங்கள் பெருசாக வேணாலும் போட்டுக்கோங்க. இப்படி நல்லா முட்டையில் முக்கிக்கோங்க. இப்போ இதில் போட்டுருங்க. அப்படியே கையிலேயே நல்லா எடுத்து எல்லா பக்கமும் கோட்டிங் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் கோட்டிங் ஆகிற மாதிரி பண்ணி இப்போ எடுத்து இப்படி வச்சிடலாம். நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மக்கிக்கங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் ப்ரெட்டில் கோட் பண்ணி வச்சாச்சு. இதை வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா காலையில் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு சாயங்காலம் எடுத்து பொரிச்சிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம உடனே எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு இந்த டைம் இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. இன்றைக்கி ஒரு நாள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த நாள் காலையில் நம்ம யூஸ் பண்ணி முடிச்சிடணும். ரொம்ப நாள் வைக்கக்கூடாது, ஏன்னா முட்டை போட்டிருக்கோம். அதனால் மீன் எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நாள் 2 நாளையில் நம்ம இதை பொரித்து எடுத்துடணும். 2 நாள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ நான் வந்து காலையில் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் பொரிச்சிட்டு அப்புறம் சாயங்காலம் கூட இப்போ கொஞ்சமாக இப்போ பொரிச்சிட்டு அப்புறம் சாயங்காலம் கூட நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் எனக்கு ஒரு முட்டை தான் தேவைப்பட்டிருக்கு. 2 முட்டை அடித்து வச்சேன். 1 ஆம்லேட் போடுறதுக்காக 2ஐயும் ஒன்றா நான் அடித்து வச்சேன். நீங்கள் இது மட்டும் செய்கிறாப்புல இருந்தால் 1 முட்டை போட்டிங்கன்னா இதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எண்ணெயும் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து போட்டுடலாம். கம்மி பண்ணிக்கோங்க, மீடியமாக வச்சுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியமாக வச்சுக்கோங்க.
உடனே போட்ட உடனே திருப்பக்கூடாது. ஒரு 30 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. ஏற்கனவே நம்ம வெந்தது தான், அதனால் நல்லா வதக்குனது தான், அதனால் சீக்கிரம் எல்லாமே வெந்துடும். நான் இன்றைக்கி எண்ணெயில் பொரிக்கிறேன். நீங்கள் தவா ஃப்ரையும் கூட பண்ணிக்கலாம், தோசைக்கல்லையும் கூட வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சிட்டு பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் எண்ணெயில் பொரித்து எடுத்துருக்கிறேன். மீதி வந்து சாயங்காலம் எடுத்து பொரிச்சிக்கலான்னு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இது வந்து டொமேட்டோ சாஸோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கட்லெட் வந்து குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம முள்ளெல்லாம் எடுத்துடுறோம்ல, அதனால் இந்த குழந்தைங்களுக்கு இது வந்து சாஸோடு சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் ஏற்கனவே உப்புமா கட்லெட்டு, மிச்சமான மேகி கட்லெட்லாம் போட்டிருக்கிறேன். அதையும் என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன், பாருங்கள். இப்போ ரொம்ப டேஸ்ட்டான ஃபிஷ் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.